friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது whipped cream. நம்ம கேக் ஐஸ்கிரீம்க்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது whipped cream நம்ம வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स ரெசிபிக்குள்ள போலாம். फ्रेंड्स நம்ம whipped cream தான் பண்ண போறோம். இப்போ whipped cream பாத்தீங்கன்னா 3 முட்டை எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 முட்டைக்கு 6 ஸ்பூன் நம்ம sugar சேர்த்த போறோம். 6 ஸ்பூன் sugar, little bit of salt, கொஞ்சமா நம்ம salt எடுத்துறோம். இந்த முட்டையில white மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். yellow ரிமூவ் பண்ணிட்டு white மட்டும் எடுத்துட்டு பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स ஈரமே இல்லாத பாத்திரத்துல white எக்கோட white நம்ம எடுத்துறோம். அப்ப 3 முட்டைக்கு 6 ஸ்பூன் நம்ம sugar சேர்த்த போறோம். sugar சேர்த்திட்டு கொஞ்சமா salt சேர்த்த போறோம். salt அப்புறம் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்த போறோம். லெமன் ஜூஸ் இதெல்லாம் mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு பார்க்கலாம் फ्रेंड्स. பாருங்க sugar லெமன் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம फ्रेंड्स இப்போ ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம mix பண்ண அந்த முட்டை இருக்குல்ல, அதை வந்து லைட்டா ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கணும் கிடையாது, லைட்டா சூடானா போதும். அதே மாதிரி முட்டையும் வந்து நம்ம mix பண்றோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் பண்ணனும் கிடையாது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் லைட்டா சூடு பண்ணா போதும். நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பபிள்ஸ் மாதிரி மேலே வரும். ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நீங்கள் வந்து முட்டையை வந்து சூடு பண்ணிட்டீங்கன்னா whipped cream வந்து அந்த கரெக்டான பக்குவம் வராது. பாருங்க லைட்டாக பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முட்டை நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள் இப்போ நல்லா பஃபியாக வந்திருக்கு. பாருங்கள் நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு தெரியணும்னா, இதை வந்து நம்ம தலைகளை அப்படி வச்சாலும் அது விழக்கூடாது, க்ரீம் விழக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ நம்ம whipped க்ரீம், இந்த க்ரீம் வந்து கேக்கு ஐஸ்கிரீம் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோம்மேக்கு நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் whipped க்ரீம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். நம்ம whipped க்ரீம் ரெடி. வா, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அவ்வளோ பஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் தான் வாங்கணும் கிடையாது, வீட்லேயே நம்ம whipped க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.